தேர்தல் வெற்றியை தடுக்க பல சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி மக்கள் தன்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வார்கள் என்று அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் கடந்த 23ஆம் தேதி முதல் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் திரு டிடிவி தினகரன் இன்று மாலை 38வது வட்டத்திற்குட்பட்ட காந்தி நகரில் பிரச்சாரத்தை தொடங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலை தள்ளி போடுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் வீட்டில் போய் வருமான வரித்துறை ரைடு பண்ணி என்ன இருக்கும், அங்கே வெறும் அந்த டோர் ஸ்லிப் வச்சிருப்பாரு, அதான் இருக்கும். ரைடு பண்ணட்டும், ஏன்னா நான் ஜெயிச்சுவேன்னு தெரியும், அதனால தேர்தலை தள்ளி போடணும். அதிக நாளில் தள்ள முடியாது, ரொம்ப போனால் 15 நாள் இல்லை 1 மாதம், ஜூன் 6 வச்சு ஆகணும். அப்போ வச்சு இன்னும் நான் ஆதரவோட நான் இன்னும் வாக்கு வித்தியாசம் வச்சுக்கிறேன். அம்மாவுடைய தொண்டர்கள் அவங்களே இதெல்லாம் சரியா அணுகுவாங்க. இதை போய் அவர் மேல நடவடிக்கைங்கிற வார்த்தை இல்லை, அவருக்கே தெரியாத அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சவரை அவர் வீட்டிலிருந்து வெறும் வெள்ளை பேப்பர், ஸ்கூலுக்கு பிள்ளைங்களோட புக்கு, பாட புத்தகம் தான் எடுத்துட்டு போக முடியுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆமா, இதே ஜி.கே. வாசன் போய் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு, அவர் வீட்டில் ரைடு போகல. எங்க வீட்டில் சரத்குமார் வீட்டில் ரைடு போகுதுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏன்னா நான் ஜெயிக்க போறேன், ஜெயிக்க கூடாதுன்னு பல சக்திகள் ஒன்று சேர்ந்து இருக்கு. ஆனா இங்க ஆர்கே நகர் மக்கள் நிச்சயம் அம்மா அவர்களின் வேட்பாளராகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்வார்கள். அது தேர்தல் 12ஆம் தேதி நடந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அடுத்த மாசம் நடந்தாலும் சரி, அதுதான் நடக்க போகுது. இது நான் ஏதோ ஒரு ஓவர் கான்பிடன்ஸா சொல்ல, உண்மையை சொல்றேன். நீங்க வேணா தொகுதி மக்களை கேளுங்க, தெரியும். என்ன ரொம்ப போனா தேர்தலை ஒரு 2 வாரம் தள்ளலாம், இல்ல 3 வாரம் தள்ளலாம், 4 வாரம் தள்ளலாம். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி நினைச்சு அதே மாதிரி நடக்கும். இதை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் இப்பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்த நடிகை விஜயசாந்தி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் திரு டிடிவி தினகரனை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மற்ற மாநிலத்திலிருந்து எத்தனோ பெரிய அரசியல்வாதிகள் வந்தாங்க, பார்த்தாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள், மற்ற கட்சி தலைவர்கள் அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க. யாரும் சந்தேகம் சொல்லல, ஒரு தவறான வார்த்தையும் சொல்ல. ஆனா தவறான வார்த்தை சொல்லதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள். துரோகின்னு தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஆளை நீங்க நம்புறீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடையே ஏமாத்திருவாரு. இப்பவே ஏமாத்துறாரு, உங்களை ஏமாத்திட்டே இருக்கிறாரு. இது சொல்லறதுக்கு தான் நான் ஹைதராபாத்ல நீங்க வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டி செய்கிறார்கள். அம்மா எப்படி வெற்றி பெற செய்தீர்களோ அப்படியே அவரையும் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காந்தி நகர், நேரு நகர் உள்ளிட்ட இடங்களில் திரு டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். மாண்புமிகு அம்மாவின் மரணம் குறித்து தரம் தாழ்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் என்று பிரச்சாரத்தின் போது திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். நிச்சயம் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் அதில் அம்மா அவரின் வேட்பாளர் தான் இங்கே வெற்றி பெற வேண்டியது இங்கே எழுதப்பட்ட தீர்ப்பு. அதை யாராலும் ஒன்று செய்து விட முடியாது. இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போயிட்டாங்க. அரசியல் வெறி, தோல்வி பயம் அவர்களை இந்த விரக்தியின் உச்சத்துக்கு சென்றிருக்கு. இந்த தொகுதி மக்கள் தான் அவங்களை அந்த சவப்பட்டியிலே வச்சு பன்னீர்செல்வம் குரூப்பை வச்சு அதை சவப்பட்டியில வச்சு ஆணி அடிக்க போறது இந்த தொகுதி மக்கள் என்பது உங்களுக்கு தெரியப்படுகிறது. பிரச்சாரத்தின் போது நேரு நகர் ஒண்டியம்மன் கோயில் பகுதியில் அளிக்கப்பட்ட பூரண கும்ப மரியாதையை திரு டிடிவி தினகரன் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நேதாஜி நகர் 4வது மற்றும் 5வது தெரு உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்த திரு டிடிவி தினகரன் 38வது வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு இடங்களில் திரளான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார்.